வணக்கங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். கிராஃப்ட் வீடியோ, ஸ்டிச்சிங் வீடியோ எதுவுமே நம்ம பார்க்க போறதில்ல. அதுக்கு பதிலா ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க. நம்ம சேனல்ல இது வரைக்கும் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் தான் எல்லாமே போட்டுக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இது நிறைய பேத்துக்கு பயனுள்ளதா இருக்கட்டும் அப்படின்றதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்க வீட்டில் எங்க பாப்பாவுக்கு உடம்புல ரத்தம் கம்மியா இருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இது வாரத்தில் ஒரு நாளோ 2 நாளோ நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு சொல்லியிருந்தாங்க. வெஜ்ஜை விட நமக்கு நான்வெஜ்ஜில் வந்து பிளட்டோட லெவல் வந்து கண்டிப்பாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்ததுனால தான் இதை எடுத்திருந்தேன். இது ஆட்டோடைய ரத்தங்க. எடுத்து நான் இப்போ இதே மாதிரி கைட்டு எப்படி பிசைஞ்சிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஆட்டோடைய ரத்தம் நீங்கள் ஃபர்ஸ்ட் வாங்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இது மாதிரி தாங்க இருக்கும். இப்போ பார்க்கிங்களே இது மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு 1 2 எத்தனை தேவையோ அத்தனை ஆட்டோடைய ரத்தம் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ரொம்ப தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிடாதீங்க. அதில் முடி தூசிலாம் ஒட்டியிருக்கும். அதை மட்டும் மேலோட்டமாக எடுத்துக்கிட்டு ஒரே ஒரு வாஷ் தான் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு இதே மாதிரி கைகளால் எந்த அளவுக்கு பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு நான் இப்போது நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. ஃப்ரை பண்ணுறதுக்காக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் இதில் சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் சின்ன ஜீரகம் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகா அதையும் குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்தாச்சு. தேவைப்பட்டால் உங்களுக்கு சின்ன ஜீரகத்தையும் பச்சை மிளகாயும் மிக்சியில் கூட அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம கைகளால் கரைச்சி வச்சுருந்த அந்த ஆட்டோடைய ரத்தத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல்ல வந்து இதில் ஊற்றும் போது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது நீங்கள் கிண்டி கிண்டி விட விட வந்து உங்களுக்கு லாஸ்ட்டில் வந்து நல்லா கட்டியாகி வந்துடும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குது பாருங்க. இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு வற்றி நல்லா கட்டியாகி வரணும். தண்ணியே இதில் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ நல்லா வந்து இதை வந்து கரண்டியால் வந்து அங்கங்கே கொத்தி கொத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கிண்டி கிண்டி விடுங்க. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இதே மாதிரி கொத்தி விடும்போது நமக்கு உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம கிண்டி விட்டுட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வந்து வேக வச்சுக்கோங்க. வெஜ்ஜை விட நமக்கு நான்வெஜ்ஜில் வந்து பிளட்டோட லெவல் வந்து நமக்கு அதிகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ 10 நிமிஷம் ஆயிருக்கு. நான் அதை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்குது. கொஞ்சம் எந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வற்றிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கட்டி எதுவுமே இல்லாமல் இதே மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இதில் உங்களுக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு வருதுன்னு பாருங்கள். சுருன்னு ஒரு சவுண்டு வரும். அந்த மாதிரி சவுண்டு வர்ற டயத்தில் நம்ம தேங்காய் பூ சேர்த்துக்கணும். சுருன்னு சவுண்டு வந்துருச்சு அப்படின்னாலே நமக்கு தண்ணி எல்லாம் வற்றிருச்சு. அடி பிடிக்காத அளவுக்கு நீங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ரத்த சோகை இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேங்க. நன்றி, வணக்கம்.